Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Maruti 800 டேஷ்போர்ட் ஃபிட்டிங்ஸ் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படி சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஷ்போர்டு ஃபிட்டிங்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜெட் ப்ளோயர். இந்த ஜெட் ப்ளோயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லேயே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஏசி போடும்போது ஏசி சர்க்குலேஷன் நம்ம இன்டீரியர் ஃபுல்லாக இருக்காது. நம்ம இந்த ப்ளோயரையும் சேர்த்து ஆன் பண்ணும்போது ஏசி சர்க்குலேஷன் நம்மளுக்கு ஃபுல் பேக் சைடு வர ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் இந்த ப்ளோயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளோயர் வந்து இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். இக்னிஷன் ஆன் பண்ணால் தான் ப்ளோயர் ஆன் ஆகும். இதோட கண்ட்ரோல் சுவிட்ச் இங்கே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ப்ளோயர் ஆன் ஆகிட்டு இந்த ப்ளோயர்லேயே அட்ஜஸ்டபிள் வெண்ட் இருக்குது. லெஃப்ட் ரைட்டு திரும்பும், அது போக கீழே மேலே அப் டவுனும் திரும்பும். ரெண்டு வெண்ட்டுமே தனித்தனி அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். நம்ம எந்த சைடு வேணுமோ நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும். ஏசி கூலிங் ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாகவே இந்த ப்ளோயர் ஆன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பரவிடும். அடுத்து பார்க்கக்கூடிய நம்ம டிவைஸ் பார்த்திங்கன்னா ரியல் டைம் பேட்ரி மானிட்டர். இந்த மானிட்டரோட யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட பேட்ரி வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சாவி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேட்ரி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா 11.56 வோல்ட் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளோயர் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் டவுன் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லோடு யூஸ் பண்ணும்போதும் எவ்வளோ வோல்டேஜ் ட்ரைன் ஆகுது, நம்ம பேட்ரி வீக் ஆகாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அல்டர்னேட்டர் வந்து சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கலாம். இதே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் நம்ம சேனலுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ப்ளோயர் ஆன் பண்ணும்போது இதில் வோல்டேஜ் டவுன் ஆகுறது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். பார்த்திங்கன்னா 11.1 வோல்ட் வந்துட்டு. இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது பாருங்கள். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா 10.6 வோல்ட் வந்துட்டு. இதை பொறுத்து நீங்கள் ரியல் டைமில் பேட்ரி வோல்டேஜ் எவ்வளோ டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிவைஸ் பார்த்திங்கன்னா மிரர் லிங்க் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டி மிரர் லிங்க் அப்படின்னு டிவி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இது வந்து வண்டியோட சென்ட்ரு மிரர்லேயே நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வந்து டிவி ஆன் ஆகாத வரை உங்களுக்கு மிரர் மாதிரியே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேமரா வச்சுருக்கதே உங்களுக்கு தெரியும். டிவி ஆன் பண்ணிட்டேன்னா அதில் உள்ள டிஸ்பிளே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் 2-in-1 பர்பஸ் தான் இதை சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஒயர் எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மூலமாகவே உங்களுக்கு ஆடியோ வந்து இதில் அவுட்புட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு ஒயர் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான் போகும். அந்த ஒயருமே நம்ம உள்ளோடையே கொடுத்துட்டோம். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஆன் பண்ணி இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதுக்கும் இந்த செட்டுக்குமே சேர்த்து ஒரே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு எஃப்எம் ஆன் பண்ணாலே இந்த பேண்டில் அங்கேயும் வச்சுட்டா போதும். இதை 2 டபுள் டேப் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆன் ஆயிரும் இந்த டிவைஸ். இது கியர் 6 அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. எஃப்எம் ஃப்ரீக்வன்சிலே இதோட ஆடியோ அவுட்டுங்க ஆகும். ஆனால் மேக்ஸ் கேபிள்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா 87.7. அதே மாதிரி நம்மளுக்கு செட்லேயும் 87.7 வச்சாலே போதும். இங்கேருந்து ஆடியோ நம்மளுக்கு செட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் மூவி பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போட்டு அது போக மியூசிக் எடுக்கலாம். ப்ளூடூத் மூலமாக மியூசிக் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி ஃபோன் பேசிக்கலாம். மிரர் லிங்க் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் மிரர் லிங்க் வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி டீபேக்கிங் ஆன் பண்ணி மிரர் லிங்க் கனெக்ட் பண்ண முடியும். அதுவும் யூஎஸ்பி கேபிள் மூலமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது போக டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இருக்குது. AV1 AV2 அவுட் ஆகும். அதாவது இந்த டிஸ்பிளேயில் உள்ள அவுட்புட் வந்து நம்ம இன்னொரு பேக் சைடு எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வச்சாலும் அதோட AV அவுட்புட் தனியாக கொடுத்துருக்காங்க கேபிள். அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். ஃபைல்ஸ் இருக்குது. உள்ள இன்பில்ட் ஸ்டோரேஜ் ஒரு 2 GB கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஆஃபும் இதில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சோல் பாக்ஸு. இந்த வண்டி வந்து வரும்போது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஆனால் கன்சோல் பாக்ஸ் இல்லை. இதெல்லாம் ஒரு பழைய கடையில் தான் வாங்கி போட்டேன். கன்சோல் பாக்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கு செட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஸ்டோரேஜ், இதில் ஒரு ஸ்டோரேஜ் இது மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம ஏதாட்டும் ஒரு
சாக்லேட் அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சைடில் நைட் லைட் எரியிற மாதிரி ப்ளூ கலரில் லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த லைட்டை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது நைட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு காலுக்கு அடியில் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்கும். 2 பக்கமும் 4 பக்கமே இந்த லைட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து சிகரெட் லைட்டர், இதில் ஒரு ஹோல் மட்டும் தான் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி சிகரெட் அந்த ஹோல்டர் வாங்கி ஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆன்லைனில் வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கி இதில் நம்ம மொபைல் சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா லைட்டு. உள்ள டேஷ்போர்ட் லைட்டு பார்த்திங்கன்னா நம்ம உள்ள இன்டீரியர்லேயே 2 லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த சைடும், இன்னொன்று வந்து இந்த சைடு ஃபிட் பண்ணியிருக்கோம். டிரைவர் சைடுக்கு மேலே ஒன்று, இன்னொன்று பேக் சைட்டுக்கு மேலே ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே கண்ட்ரோல் சுவிட்ச் பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். 800 அந்த சுவிட்ச் மாட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். நான் பிளாஸ்டிக் பீடிங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக லைட்டாக ஒரு ஷார்ப்பான ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீங்களே ஓட்ட மாதிரி போட்டு அந்த சுவிட்சுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்து பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு மேலே டாப்பில் உள்ள 2 லைட்டும் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். பேக் சைடில் உள்ள லைட்டுக்கு தனியாக கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து அதிலே வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்டில் உள்ள சுவிட்சுக்கும் சுவிட்சு இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். டோட்டலாக 2க்குள்ளே சப்ளை போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணாலே ஆஃப் ஆயிரும். ஸ்பீக்கர் செட்டப் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டியோட இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அதே மாதிரி ரைட் சைடு ஒரு ஸ்பீக்கரு. இதுக்கு பின்னாடி வந்து ஜாலி கிளிப்பை போட்டு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு 2 ஸ்பீக்கரையும். அதே மாதிரி டோர் பேடில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அதே மாதிரி ரைட் சைடும் ஸ்பீக்கர் இருக்கும். அதே மாதிரி பேக் சைடு பார்த்திங்கன்னா அதில் உள்ள டோர் பேடையும் கலத்தி, பேக்கு டிக்கியில் உள்ள டோர் பேடையை கலத்தி அதுலேயும் நம்ம 4 ஸ்பீக்கர், 2 சில் வாய்ஸு, 2 ஊஃபர் மாதிரி ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணியாச்சு. இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனு, பேக்கில் வரவங்களுக்கு தனியாகவும் ஒரு ஃபேன் போட்டிருக்கோம். இந்த ஃபேன் போட்டிருக்கிறதுனால பேக்கில் நம்ம ஏசி ஆன் பண்ணலனாலும் வெறுமனையாக ஃபேன் வேணுனாலும் நம்ம ஃபேன் போட்டுக்கலாம். அதோட கண்ட்ரோல் சுவிட்ச் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே டிரைவர் கிட்ட தான் இருக்கணும், அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபேனு இந்த பேக்கில் உள்ளவங்களுக்கு நல்லா காற்று வரும். நம்ம ஃபேன் போட்டிருக்கும் போதும் நம்மளுக்கு வோல்டேஜ் எவ்வளோ எடுக்கு அப்படின்னு சொல்லியும் நம்ம ரியல் டைமில் மானிட்டர் பண்ணிக்கலாம். 11.6 வோல்டேஜ் எடுக்கு. இது ஒரு எல்இடி டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு இன்டீரியர் லுக்கை கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதுபோக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லேயே வண்டியில் உள்ள கிளாஸ் ஏற்றுறது, டோரை திறக்கிறது அதெல்லாம் நம்ம அதே கலரில் வண்டியோட பெயிண்டிங் கலருக்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லா பக்கமும் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஆர்என் கட் அவுட்ரு ஃபிட் பண்ணியிருக்கோம். ரூட்ஸ் ஆர்என் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வே அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதாவது 1, 2, 3ங்கிறது 3 வே டிஃப்ரெண்ட் மெலடி ப்ளஸ் அதையே வந்து ஃபாஸ்ட்டு, ஸ்லோ, நார்மல், அந்த நார்மல் 3 டோனில் வந்து நம்ம இது பண்ணலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 மெலடி டோன் கேட்கும் இந்த கட் அவுட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஆர்என் சவுண்டை பாருங்கள், இந்த மாதிரி 3 டோன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வண்டியோட சீட்டு டோரு எல்லாமே லெதரில் ஒரே மாதிரி கலரில் நம்ம போட்டிருக்கோம். இந்த சீட்டையே நம்ம வந்து பேக்கில் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுற மாதிரி சீட்டுக்கு அடியில் ஒரு சின்ன லிவர் இருக்கும். அதை பிடிச்சி நம்ம ஃப்ரண்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம், பேக் சைடு மூவ் பண்ணிக்கலாம். எதுக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா எனக்கு மாருதி 800 வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்டு, இண்டிகோ எல்லா காருமே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பிடிச்ச வண்டி 800. அதனால தான் நான் எனக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் உள்ள பேக் சீட்டை வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம ஈஸியாக நம்ம சப்போஸ் வெளியூருக்கு எங்கேயும் போனாலும் சிங்கிளாக போகும்போது நம்ம நல்லா வண்டிக்குள்ளேயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு தலைவாணி போட்டுக்கலாம். தலைவாணி போட்டு நம்ம ஃப்ரீயாக படுத்துக்கலாம். ஒரு ஆள் ஃப்ரீயாக படுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃப்ரீயாக தான் படுத்து கிடக்கேன். நம்மளுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்குது. பாட்டு கேட்குனாலும் சைடில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஒரு ஆள் நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கலாம். இப்போ உள்ள மாடர்ன் காரில் கூட இந்த மாதிரி சீட் ஃபோல்டபுள் இருக்காது. ஆனால் இந்த வண்டியில் லோயஸ்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸ்டெப்னி வைக்கிறதுக்காண்டியே பின்னாடி ஒரு ஏணி மாதிரி ஒன்று அடித்து வச்சுருக்கேன். இது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதுபோக நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ் டேங்க்லேயும் ஓடும். கேஸ் டேங்க் வந்து நம்ம ஸ்டெப்னி இருக்கிற இடத்துல ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக கேஸ் டேங்கு. இதனால் நம்மளுக்கு நல்ல ஸ்பேஸும் மிச்சமாகும். நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உள்ள இன்டீரியரில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறது, அது போக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.